நம்ம மட்டன் குழம்பு தான் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அப்படியே 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டோம். நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துட்டோம். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஆயில் விட்டுங்க. இப்போ ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கோம். 2 துண்டு பட்டை எடுத்துருக்கோம். இதில் உள்ள சேர்த்துடலாம். அப்படியே 1/4 கிலோ சின்ன பல்லாரி அரிஞ்சு வச்சிருக்கோம். இது உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன், இதையும் அப்படியே உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சமா புதினா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கலந்து விட்டுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வேக வச்சு எடுத்த மட்டனை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். தேங்காய் இதில் கலந்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.